வணக்கம். இந்த வீடியோல நம்ம லிங்க்டு லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். லிங்க்டு லிஸ்ட். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம அரே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்திருந்தோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ அரே அப்படின்னா என்னன்னா, அரேங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ இன்டீஜர் டேட்டால வந்து ஒரு 10 எலிமெண்ட்ஸ் சேவ் பண்ணோம்னா நம்ம அரேஸ்க்கு போகும். அதுதான் நம்ம ஜென்ரலா பார்த்திருக்கிறது. அதே மாதிரி மெமரியில வந்து அரேஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? இப்படி பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு மெமரி லொகேஷன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 100, 101, 102, 103, 104 அட்ரஸஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு குட்டி குட்டி பிளாக்ஸும் வந்து ஒரு சின்ன செல், ஒரு பைட் ஆஃப் மெமரின்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப வந்து இன்டீஜருக்கு நம்ம வந்து ஒரு இப்ப அரேஸ்ல வந்து ஒரு டேட்டாஸ் வந்து டிக்ளேர் பண்றோம். அதாவது இன்ட் a of 20 அப்படின்னு நம்ம வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தோம்னா இது என்ன அர்த்தம்? அரேல நம்மளுக்கு இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டாவை 20 எலிமெண்ட் சேவ் பண்ண போறோம்னு அர்த்தம். இப்ப மெமரி லொகேஷன் நம்ம 100ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா இப்படி எப்படி மெமரி வந்து அலோகேட் ஆகும் அரேக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு பைட் ஆஃப் மெமரின்னு எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா இன்ட்டுக்குரிய மெமரி லொகேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது கம்பைலருக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்ப நம்ம எடுத்துக்கிற கம்பைலருக்கு வந்து இன்டீஜரோட மெமரி லொகேஷன் 2 பைட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மொத்தம் எவ்வளவு பைட்ஸ் ஆஃப் மெமரி தேவைப்படும்? 20 இன்டீஜர்ஸ் நம்ம சேவ் பண்ண போறோம். ஒரு இன்டீஜர் சேவ் பண்றதுக்கு 2 பைட்ஸ் ஆஃப் மெமரி. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 2 into 20 40 பைட்ஸ் ஆஃப் மெமரி லொகேஷன் நம்மளுக்கு தேவைப்படும். அப்ப இந்த டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கம்பைலர் என்ன பண்ணும்னா மெமரியில 40 பைட்ஸ், அதாவது 100ல ஆரம்பிச்சதுன்னா 100 to 140 வரைக்கும் நம்மளுக்கு ரிசர்வ் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் 40 பைட்ஸ் ஆஃப் மெமரியை வந்து இது ரிசர்வ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அப்படிதான் நம்மளோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இன்டீஜரோட எலிமெண்ட் வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னீங்கன்னா 100ல இருந்து இப்போ 2 பைட்ஸ் ஆஃப் மெமரி சொன்னேன். 100 and 101ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சேவ் ஆகும். அடுத்து வந்து 102ல இருந்து 103க்கு வந்து செகண்ட் எலிமெண்ட் சேவ் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம கடைசி எலிமெண்ட் பாத்தீங்கன்னா 103, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 அந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்டா சேவ் ஆயிட்டு இருக்கும். கடைசி எலிமெண்ட்டும் வந்து அதே 2 பைட்ஸ் ஆஃப் மெமரியில சேவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஹோல் பிளாக் ஆஃப் மெமரிய அப்படியே நம்ம வந்து ரிசர்வ் பண்ணிடுவோம் அரேஸ்க்கு. ஸோ இது வந்து ஒரு பிரச்சனை. ஏன்னா இவ்வளோ மெமரியும் அலோகேட் ஆயிட்டு நம்ம வந்து 20 பைட்ஸுமே யூஸ் பண்ணுவோமாங்கிறது டவுட் தான். ஓகேங்களா? ஸோ இனிஷியலா நம்ம வந்து அலோகேட் பண்றதுக்கு முன்னாடியே எவ்வளவு பைட்ஸ் ஆஃப் மெமரின்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அரேஸ்க்கு போக முடியும். அதே வந்து இதுல நம்மளுக்கு 2 ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒன்னு வந்து ஓவர் எஸ்டிமேஷன் அப்படின்னா அதிகமா எஸ்டிமேட் பண்றோம். இப்ப நம்மளுக்கு தேவை வந்து 5 எலிமெண்ட் சேவ் பண்ணா போதும். ஆனா நம்ம 20 சேவ் பண்ணியிருந்தோம்னா அந்த மீதி ஸ்பேசஸ் எம்டியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 5ல மட்டும்தான் எலிமெண்ட் சேவ் ஆயிருக்கும், மீதி எல்லாமே எம்டியா இருக்கும். அடுத்து வந்து அண்டர் எஸ்டிமேஷன்னா நமக்கு தேவைக்கு கம்மியா நம்மளுக்கு வந்து 100 டேட்டா ஸ்டோர் பண்ண வேண்டிய இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 50 மட்டும்தான் ஸ்டோர் பண்ணிருக்கோம். அப்படி அதாவது டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதுதான் வந்து அரேயோட பிரச்சனை. ஸோ அரேயோட மெமரி பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக்னா ஸ்டாண்டர்டா ஃபர்ஸ்டே இனிஷியலைஸ் பண்ணி இவ்வளவுதான் அதை யூஸ் பண்ண போகுதுங்கிறத நம்ம கொடுத்துருவோம். அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டிராபேக் ஆஃப் அரே. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு இன்சர்ஷன் நடக்கணும். இப்போ இப்படி இதுதான் வந்து ஒரு அரேன்னு பாத்தீங்கன்னா நம்ம அட்ரஸஸ் மறந்துடலாம். நம்ம எப்படி அரேஸ் வந்து டிக்ளேர் பண்றோம்? ஒரு 10 எலிமெண்ட் இருக்குன்னா அதோட இண்டெக்ஸ் வச்சுதான் நம்ம சேவ் பண்ண போறோம். இப்ப a of 20 or a of 10 அப்படின்னா 0th பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கும், ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல செகண்ட், 2, 3, 4 டில் நம்மளுக்கு n வரைக்கும் போகும். அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 1 A, B, C, D, E, F, G சிமிலர் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் தான் உள்ளார ஸ்டோர் பண்ணும். இன்டீஜர்னா அந்த 20மே இன்டீஜரா தான் இருக்கணும். அதே வந்து கேரக்டர்னா அந்த 20மே கேரக்டரா தான் இருக்கும். ஓகே, இப்போ அதுதான் வந்து நம்ம சிமிலர் டேட்டாஸ்னு சொல்றோம், லீனியரா சேவ் ஆயிருக்குன்னு சொல்றோம். கான்சிக்யூட்டிவ் மெமரி லொகேஷன், அதாவது அடுத்தடுத்த மெமரி லொகேஷன்ல நம்மளுக்கு சேவ் ஆயிருக்கு. இதுதான் அரேயோட டெஃபினிஷன். இப்போ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்டா நான் ஒரு எலிமெண்ட் வந்து எக்ஸ்ங்கிற எலிமெண்ட் ஃபர்ஸ்ட்ல இன்சர்ட் பண்ணணும். அதாவது ரீப்ளேஸ் சொல்லல. உங்களுக்கு வந்து 2 டிஃபரன்ஸ் புரிச்சுக்கோங்க. ரீப்ளேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருக்கிறத எடுத்துட்டு நம்ம புதுசா ஒரு எலிமெண்ட்டை போடுறது. அதாவது ஏக்கு பதிலா எக்ஸ் வைக்கிறோம்னா அது ரீப்ளேஸ். அது வந்து நம்ம டைரக்டா
a of 0 வந்து நம்ம xன்னு கொடுத்துட்டோம்னா அது வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ இது வந்து ஈஸி. நம்ம ரீப்ளேஸ் பத்தி பார்க்க போல, நம்ம பார்க்க போற ஆப்ரேஷன் வந்து இன்சர்ஷன். இன்சர்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நான் இங்க புதுசா ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ண போறேன். அப்ப ஆட் பண்ண போற இந்த கிரைட்டீரியால என்ன ஆகும்னா, நம்மளால டைரக்டா ஆட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மெமரியில பாத்தீங்கன்னா அலோகேஷன் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் நம்ம அட்ரஸ்ல இருந்து தான் சேவ் ஆகும். இதுல வந்து 0th எலிமெண்ட் சேவ் ஆயிருக்கும். நான் இப்போ வந்து இங்க ஒரு எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும்னா ஒரே ஒரு பண்ண முடியற ஒரு விஷயம் என்னன்னா, இஃப் சப்போஸ் இந்த லாஸ்ட்ல நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருந்தது, எக்ஸ்ட்ரா மெமரி இருந்ததுன்னா இந்த ஜியை வந்து இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு எஃப் இங்க ஷிஃப்ட் பண்ணும், இ இங்க ஷிஃப்ட் பண்ணும், டி இங்க ஷிஃப்ட் பண்ணும், சி இங்க, பி இங்க, ஏவை இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் ஃப்ரீயா இருக்கும். இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ங்கிறத இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் இன்சர்ஷன் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ ஒரு எலிமெண்ட்டை அரேல இன்சர்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த மெமரியை வந்து இடத்த காலி பண்ணிட்டு தான் நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும். இடத்த காலி பண்றதுன்னா அதுக்கான ஸ்பேஸை வந்து உலர் கடைசியில இருந்து ஒன்னொன்னா தள்ளி 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 நம்ம கொண்டு வருவோம். ஓகே, இது வந்து ஒரு பிரச்சனை அரேல. அதே ஒரு எலிமெண்ட்டை நம்ம டெலீட் பண்ணோம். இப்ப இதே மாதிரி அரேஸ் எடுத்துக்கோங்க, A, B, C, D, E, F, G. இப்ப இதுதான் வந்து என்னோட அரேயோட எலிமெண்ட் அப்படின்னா, இப்ப நான் இதுல ஒரு எலிமெண்ட்டை டெலீட் பண்றேன். அதாவது C டெலீட் பண்றேன்னா அதை நம்ம டைரக்டா ரிமூவ் எல்லாம் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணுவோம், இதுக்கு ஒரு எலிமெண்ட்டை இங்க காப்பி பண்ணும், இந்த D இந்த இடத்துல காப்பி பண்ணும், E இங்க காப்பி பண்ணும், F இங்க காப்பி பண்ணும், G இங்க காப்பி பண்ணும், இந்த இடத்த காலி பண்ணணும். சோ அப்படிதான் பண்ண முடியும். ஏன்னா மெமரியில கன்சிக்யூட்டிவா அது லொகேஷன் சேவ் ஆயிருக்கு. அப்ப இன்சர்ஷனும் டெலீஷனும் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு டைமும் அங்க இங்கன்னு எலிமெண்ட்டை ஷஃபிள் பண்ணிட்டே இருக்கும். சோ இதெல்லாம் தான் அரேஸோட டிராபேக். அரேஸை பொறுத்த வரைக்கும் மெமரியில ஸ்டாட்டிக்கா இருக்கு. நம்மளால வந்து எவ்வளவு வேணுங்கிறது ஃபர்ஸ்டே தெரிஞ்சிடும். அந்த ப்ரோக்ராம்க்கு எவ்வளவு தேவைப்படுதுங்கிறத வந்து ஃபர்ஸ்டே தெரிஞ்சா மட்டும்தான் அரேஸ்க்கு போக முடியும். ஓகே, அதே மாதிரி இன்சர்ஷன் டெலிஷனுக்கு நம்ம மீதி எலிமெண்ட் எல்லாம் ஷஃபிள் பண்ணணும். அப்பதான் நம்மளால ஷிஃப்ட் பண்ணணும். அப்பதான் நம்மளால பண்ண முடியும். சோ இதெல்லாம் தான் டிராபேக்ஸ் ஆஃப் அரே. அப்ப நம்ம அரேவை யூஸ் பண்ணக்கூடாதான்னா அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டா ஒரு ப்ரோக்ராம் எழுதுறப்ப இவ்வளவுதான் நம்ம மெமரியில யூஸ் பண்ண போறோம்னா தாராளமா அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து 10th எலிமெண்ட் அரேல எடுக்கணும்னா ஈஸியா எடுத்துக்கலாம். A of 9 கால் பண்ணீங்கன்னா நமக்கு, ஏன்னா 0 இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சேவ் ஆயிருக்கு. அப்ப 9th வந்து நம்மளோட 10th எலிமெண்ட் இருக்கும். நீங்க A of 9 கூப்பிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா 10th எலிமெண்ட் கொடுத்துரும். சோ இந்த மாதிரி ப்ராசஸ் பேரு வந்து ரேண்டம் ஆக்சஸ்னு சொல்லுவோம். ரேண்டம் ஆக்சஸ்னா ஏதாவது ஒரு 10வது எலிமெண்டோ 7வது எலிமெண்டோ எனக்கு வேணும்னா அரேல ஈஸியா நம்ம எடுத்து கொடுத்துடலாம். சோ நம்ம அப்ளிகேஷனுக்கு பொறுத்த மாதிரி எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுக்கிறதுங்கிறத நாம தான் யோசிக்கணும். இப்ப வந்து நம்ம எடுத்துக்கிற அப்ளிகேஷனுக்கு வந்து நிறைய இன்சர்ஷன் டெலீஷன் இருந்ததுன்னா அரே போறது கஷ்டம். அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து என்னால இனிஷியலா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது வேரி ஆகும், டைனமிக்கா சேஞ்ச் ஆகுங்கிறப்ப நம்மளால அரேஸ் யூஸ் பண்ண முடியாது. அதே கேஸ்ல வந்து இஃப் சப்போஸ் எனக்கு வந்து இவ்வளவுதான் என்னோட டேட்டா, இவ்வளவுதான் வந்து எனக்கு வந்து டேட்டாஸ் இருக்க போது, அதுல வந்து நான் அடிக்கடி வந்து ரேண்டமா ஒரு சில எலிமெண்ட்டை பார்க்கணுங்கிறப்ப அரேஸ் வந்து பெஸ்ட். ஓகேங்களா? சோ நம்ம எடுத்துக்கிற அப்ளிகேஷன் பொறுத்து அரேஸ் போறதா லிங்க் லிஸ்ட் போறதாங்கிறத யோசிச்சுக்கலாம். இப்ப நம்ம அரேனா என்ன, அரேயோட டிராபேக் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து எதனால லிங்க் லிஸ்ட் போறோம், லிங்க் லிஸ்ட்னா என்ன? ஓகே, சோ லிங்க் லிஸ்ட் அப்படிங்கிறதுமே வந்து இட் இஸ் a லீனியர் கலெக்ஷன். லீனியர் கலெக்ஷன்னா டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆயிருக்கும், அடுத்தடுத்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, லீனியர் கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து லிங்க் லிஸ்ட் சொல்றோம். இங்க டேட்டாஸ் எப்படி சேவ் ஆயிருக்கும்னா நோட்ஸா சேவ் ஆயிருக்கும். அதாவது நம்மளுக்கு வந்து லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டேட்டாஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நோட்ஸா, மெமரி சங்கா இல்லாம, மெமரி பிளாக்கா, அந்த கன்சிக்யூட்டிவ் மெமரி பிளாக்கா இல்லாம ஒவ்வொரு நோடா வந்து நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து அசைன் ஆயிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நோட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நோடுங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு மெமரி லொகேஷன், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ எவ்வளவு தேவையோ அப்ப வந்து அந்த மெமரியில இடம் இருந்ததுன்னா நம்ம அந்த நோட வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். சோ இதை வந்து டைனமிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். டைனமிக் அப்படின்னா நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எத்தனை நோடு இருக்கோ, எவ்வளவு மெமரி இருக்கோ அது வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட்ல இந்த போர்ஷன் வந்து டேட்டா போர்ஷன் சொல்றோம். டேட்டா போர்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா அங்கதான் நம்மளுக்கு தேவையான எலிமெண்ட் சேவ் ஆயிருக்கு. அதாவது ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டாஸ் பாத்தீங்கன்னா இன்டீஜரா இருக்கலாம், அவங்களோட மொபைல் நம்பரா இருக்கலாம், ரெஜிஸ்டர் நம்பரா இருக்கலாம், நேமா இருக்கலாம். சோ அதுக்கு இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் மாறும். ஆனா இப்ப நான் ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டா எடுக்கிறேன்னா அதே மாதிரியான டேட்டாஸ் தான் மீதி எல்லாத்துக்கும் வரும். ஓகேங்களா? அடுத்து
இதோட பாயிண்டர் ஒன்று இருக்கும். இந்த செகண்ட் போர்ஷன் பாத்தீங்கன்னா பாயிண்டர். இந்த பாயிண்டர் பாயிண்ட்ஸ் டு நெக்ஸ்ட் நோட். பாயிண்டர்னாலே நம்மளுக்கு தெரியும் அது வந்து ஒரு அட்ரஸ் சேவ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு வேரியபிள் தான் பாயிண்டர். ஓகேங்களா? அப்ப இங்க என்ன பண்றோம்னா நம்மளோட லிங்க் லிஸ்ட்ல செட் ஆஃப் நோட்ஸ் இருக்கும். நோட்ஸ்ல வந்து 2 போர்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து டேட்டா போர்ஷன். ஸோ டேட்டா போர்ஷன் தான் ஆக்சுவல் டேட்டா. அடுத்த எலிமெண்டோட அட்ரஸ், அடுத்து எந்த எலிமெண்ட் இருக்கு அது எங்க சேவ் ஆயிருக்குங்கிற அட்ரஸோட பாயிண்டர் வந்து நம்மளுக்கு அடுத்த போர்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த போர்ஷன்ல அடுத்த எலிமெண்ட் எங்கங்கிற அந்த அட்ரஸ் வந்து சேவ் ஆயிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நோட்லயும் டேட்டா போர்ஷன், பாயிண்டர், அடுத்த எலிமெண்ட் எங்க இருக்குங்கிறது, டேட்டா போர்ஷன், பாயிண்டர், அடுத்து எங்க இருக்குங்கிறது, இதே மாதிரி போகும். கடைசி பாயிண்டர் வந்து நல்லுன்னு இருக்கும். ஏன்னா இதுதான் கடைசி எலிமெண்ட். இதுக்கப்புறம் வந்து எந்த நோடும் லிங்க் ஆகலைங்கிறப்போ நம்ம நல்லுன்னு சொல்லி டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லிங்க்டு லிஸ்ட். லிங்க் லிஸ்ட் பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தேவைங்கிறது இனிஷியலா நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து புதுசா மெமரி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஆட் ஆகிட்டே போகும். அதே மாதிரி ஒரு நோட்டை டெலிட் பண்ணணும்னா நம்ம டைரக்டா டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, எதையும் வந்து முன்னாடி ஷிஃப்ட் பண்ணும் பின்னாடி வந்து இது பண்ணும் ப்ராசஸ் பண்ணுங்கிறது எதுவுமே தேவை கிடையாது. ஓகே, இதுதான் வந்து லிங்க் லிஸ்ட். இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஓகே ரேண்டம் ஆக்சஸ் வந்து கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்க ஒரு ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்டர் வச்சுக்கிறோம். இந்த ஸ்டார்ட் நம்மளுக்கு வந்து லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு அரேல வந்து இப்ப இன்ட் ஏ ஆஃப் 20 போட்டோம்னா இந்த ஏல வந்து பேஸ் அட்ரஸ் இருக்கும். இந்த ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் திஸ் இந்த பிளாக் வந்து நான் சொன்னேன் இல்லைங்க, இன்ட் ஏ ஆஃப் 20னா 20 பிளாக் ஆஃப் மெமரி ஆஃப் இன்டீஜர் டைப் வந்து நம்மளுக்கு அசைன் ஆயிடும். இப்போ அந்த ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து ஏக்குள்ளார இருக்கும். ஓகே, அதுதான் நம்ம வச்சு ப்ராசஸ் பண்ணுவோம். இங்க என்ன லிங்க் லிஸ்ட்ல எப்படி இருக்கும்னா இந்த ஃபர்ஸ்ட் நோடோட அட்ரஸ் வந்து ஸ்டார்ட்ங்கிற ஒரு பாயிண்டருக்குள்ளார வச்சுப்போம். ஓகே, ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஸ்டார்டிங்கோட அட்ரஸ் நோடு இருக்கும். இப்போ நம்ம 5th எலிமெண்ட் ஒரு 4th எலிமெண்ட் எடுக்கணும்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டை நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டே வரணும். ஸ்டார்ட்ல ஆரம்பிச்சு இது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அடுத்த அட்ரஸ்க்கு போகணும் செகண்ட் எலிமெண்ட், அடுத்த அட்ரஸ்க்கு போகணும் தேர்ட் எலிமெண்ட், அதுக்கு அடுத்த அட்ரஸ்க்கு போகணும் 4th எலிமெண்ட். நம்ம ரேண்டமா வந்து அரேல என்ன பண்ணுவோம், ஏ ஆஃப் 3ன்னு கால் பண்ணா அந்த 4th எலிமெண்ட் வந்துடும். ஆனா இங்க லிங்க் லிஸ்ட்ல அந்த மாதிரி ரேண்டமா கூட்ட முடியாது. சோ நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு டிராவர்சல்ல போய் தான் எடுக்க முடியும். ஓகே, இப்ப இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதாவது இந்த டேட்டா இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்ட் நோட் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு உள்ளார வந்து இந்த டேட்டா போர்ஷன் என்ன வேணாலும் இருக்கலாங்க. இது ஒரு போர்ஷன் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப நான் ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டாபேஸ் சேவ் பண்றப்போ அவங்களோட இன்ட் ரெஜ் நம்பர் போட்டுக்கலாம். அடுத்து வந்து கேர் நேம் ஆஃப் 20 இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளோட டேட்டா போர்ஷன். ஓகேங்களா? ஸோ டேட்டா டைப் என்னன்னு டேட்டா டைப் அதோட டீடைல்ஸ் வந்து இங்க கொடுத்துக்கலாம், வேரியபிள்ஸ். இது வந்து டேட்டா போர்ஷன். இந்த ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்க டேட்டா போர்ஷன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாயிண்டர் பாயிண்ட் பண்றோம். ஸோ அந்த பாயிண்டர் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா ஸ்ட்ரக்ட் நோட் ஆஃப் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்ங்கிறது தான் நம்ம கொடுக்குற வேரியபிள். அந்த வேரியபிள் என்ன பண்ணும்னா இந்த நோடோட டைப்ல இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் வந்து செல்ஃப் ரெஃபரன்ஷியல் பாயிண்டர்னு சொல்லுவோம். செல்ஃப் ரெஃபரன்ஷியல் டேட்டா டைப் எதை வேணாலும் சொல்லலாம். இப்ப என்ன பண்றோம், இதோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா போர்ஷன்ல ஒவ்வொரு நோட்லயும் அந்த ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பர் நேம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பர் நேம், செகண்ட் ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பர் நேம், அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கும். அடுத்து இந்த இடத்துல ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்றோம். இந்த பாயிண்டர் என்ன பண்ணும்னா இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு நோடுக்கு நோடோட அட்ரஸ் இது சேவ் பண்ணிருக்கோம். அதுதான் வந்து இந்த நெக்ஸ்ட்ங்கிறது வந்து நம்ம கொடுத்துருக்கிற நேம் ஆஃப் த பாயிண்டர். இந்த நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரோட அட்ரஸ் சேவ் பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து இப்படிதான் நம்ம வந்து லிங்க் லிஸ்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? டிக்ளரேஷன் பார்ட் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் நம்மளோட லிங்க் லிஸ்ட்டை டிக்ளேர் பண்றோம். அதே மாதிரி என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நம்ம இந்த லிங்க் லிஸ்ட்ல பார்க்கலாம். இல்ல டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட். சிங்கிளி லிங்க் லிஸ்ட்னா இதுதான், ஒரு சிங்கிள் கனெக்ஷன் பிட்வீன் த நோட்ஸ் இருக்கும். அடுத்து வந்து சர்க்குலர்லி லிங்க் லிஸ்ட்.
சர்க்குலர்லி லிங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா இந்த லாஸ்ட் நோடு வந்து நல்ல பாயிண்ட் பண்ணாம இது வந்து டைரக்டா இங்க அங்க அதோட ஸ்டார்டிங் நோடுக்கு டினோட் பண்ணுச்சுன்னா இது வந்து சர்க்குலர்லி லிங்க் லிஸ்ட். லாஸ்ட் நோட் இட் கனெக்ட்ஸ் டு தி ஸ்டார்டிங் நோட். ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்மளுக்கு சர்க்குலர்லி லிங்க் லிஸ்ட் தேவைப்படும். ஸோ இது வந்து அடுத்து சர்க்குலர்லி லிங்க் லிஸ்ட். அதுக்கப்புறம் டைப் பார்த்தீங்கன்னா டபுள்லி லிங்க் லிஸ்ட். டபுள்லி லிங்க் லிஸ்ட் அப்படின்னா ஒவ்வொரு நோட்லயும் வந்து நம்மளுக்கு 2 பாயிண்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஒரு டேட்டா போர்ஷன், ஓகே, ஒரு நோடு வந்து இட் பாயிண்ட்ஸ் டு ப்ரீவியஸ், அடுத்து வந்து நெக்ஸ்ட் நோடு. அதே மாதிரி இது வந்து பாயிண்ட் டு ப்ரீவியஸ், அடுத்து நெக்ஸ்ட். இது வந்து இட் பாயிண்ட்ஸ் டு ப்ரீவியஸ், அடுத்து இட் பாயிண்ட்ஸ் டு நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி 2 லிங்கால கனெக்டா இருந்ததுன்னா அது வந்து டபுள்லி லிங்க் லிஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நோடோட ஸ்டார்டிங் நோடோட ப்ரீவியஸ் பாயிண்டர் வந்து நல்லுன்னு இருக்கும், ஏன்னா முன்னாடி எந்த நோடுமே கிடையாது. அதே மாதிரி லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து நல்லுன்னு இருக்கும். ஓகே, இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட். இதோட இம்ப்ளிமெண்டேஷன், எக்ஸாம்பிள்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். அடுத்து இதுல என்னென்ன ஆபரேஷன்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு லிங்க் லிஸ்ட்லயும் ட்ராவர்சல் பார்க்க போறோம், சர்ச்சிங் ஆஃப் எலிமெண்ட், இன்சர்ஷன், டிலீஷன். ஸோ இந்த எல்லா ஆபரேஷன்ஸையும் பார்க்க போறோம். ஓகே, ஸோ எனி டேட்டா ஸ்ட்ரக்சர் அலாங் வித் இட்ஸ் ஆபரேஷன், அதுதான் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சிங்கிள் லிங்க் லிஸ்டோட ஒவ்வொரு ஆபரேஷன்ஸா பார்க்கலாம். அடுத்து சர்க்குலர் லிங்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் டபுள் லிங்க் லிஸ்ட். தேங்க்யூ.